தான் சாரின்னு சொல்றேன்ல. நான் ஒண்ணுமே சொல்லலையேங்க. அம்மாக்கு என்னன்னே தெரியல. முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப பாட்டி வேற இருக்காங்க. இத பாரு சூர்யா, என் ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எல்லாத்துலயும் விட்டு கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஏதோ டென்ஷன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் கோச்சு கூடாதுன்னு. சரிங்க, நான் கோச்சிக்கல. சொல்றதே இப்படி கோவமா சொன்னா எப்படி சூர்யா? சரிங்க, நான் கோச்சிக்கல. போதுமா? இது போதும். இங்க பாரு, இப்ப நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்ல போறேன், நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடணும்னு. என்ன சரின்னு சொல்லு சூர்யா. முதல்ல நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க பெரியவங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். சரிங்க, நான் உங்ககிட்ட சண்டைக்கும் போல எதுவும் பண்ணல. நீங்க சொல்றீங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இது போதும் என் செல்லம். டக்குனு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. சீக்கிரம். என்னங்க பாத்து. அம்மா, சூர்யா போட்ட காஃபி சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் குடிச்சு பாரு. அட நிஜமாதாம்மா. என்னம்மா இப்படி பண்ற? நீ போடுற காஃபி மாதிரியே இருக்கேம்மா. சூர்யாவுக்கு நீ கத்து கொடுத்தியா? பரவாயில்லையே, வந்த ஒரே நாள்ல உன் மருமகளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்க. பிரமாதம் பிரமாதம். சூர்யா, சூர்யா அம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்து கூட, அம்மா குடிச்சு பார்க்கட்டும். இதை எடுத்து வரேங்க. அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி, குடிங்க. மாரிஸ், ஒரு நிமிஷம் என் கூட வா. இருங்கப்பா. வாப்பான்னு சொல்றேன்ல, வாப்பா வா வா. பாப்பா, ஏய், நீ என்ன சாலமன் பாப்பையாவா? குடும்பத்துக்கு சிறந்தது தாயா தாரமான்னு பட்டிமன்றம் வச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு? ஏய் மாரிஸ், நீ எப்போதும் ஒரு குடும்பத்துக்குள்ள நல்ல மகனாவும் இருக்க முடியாது, நல்ல கணவனாவும் இருக்க முடியாது. நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருக்கணும்னு நினைச்சீன்னா குடும்பத்துக்குள்ள நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காம விட்டுறணும். என்னடா பாக்குற? அம்மாவை சமாதானப்படுத்துறேன்னு சூர்யா கிட்ட சொல்றதும், சூர்யாவை சமாதானப்படுத்துறேன்னு அம்மா கிட்ட சொல்றதும் ரொம்ப தப்பான விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஈகோ ஆரம்பிக்கிற இடம் இதுதான். என் பையன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான்னு பாத்துறேன்னு உங்க அம்மா நினைக்கிறதும், இந்த விஷயத்துல நாம ஜெயிக்கணும்னா நம்ம புருஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சூர்யா நினைக்கிறதும் ரொம்ப இயல்பான விஷயம்தான். மாமியார் மருமக சண்டை போட்டா அதை கண்டுக்காம போறதுதான் நல்ல விஷயம். அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதை பத்தி நாம கவலையே படக்கூடாது. அதுல நாம ஒரு பார்வையாளனா மட்டும்தான் இருக்கணும். உன் பொண்டாட்டிய பத்தி உன் அம்மா சொல்றாளா, சரின்னு கேட்டுக்க. உங்க அம்மாவை பத்தி சூர்யா சொன்னா அதையும் சரின்னு கேட்டுக்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு வை, ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் நடிகர் திலகம் ஆயிருவாங்க. அம்மா சொன்னா சரி, பொண்டாட்டி சொன்னா சரி, அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள சமாதானப்படுத்துறேன்னு உள்ள இறங்குனேன்னு வச்சுக்க, மொத்தமா முடிஞ்சது. இங்க பாருப்பா, பல குடும்பங்கள்ல சண்டை வர்றதுக்கும் சண்டை பெருசாகிறதுக்கும் காரணம் பொம்பளைங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காரணம் அவங்க இல்ல, ஆம்பளைங்க தான். ஏன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியறது இல்ல. இத்தனை நாளா நம்மளை பெத்து வளர்த்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு, ஏன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, அவகிட்ட நான் பேசிக்கிறேம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அம்மாவை சப்போர்ட் பண்றதா நினைச்சு இங்க பேசுறதும், அதே மாதிரி உன் வைஃப் கிட்ட போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்போதும் இப்படிதான், அவங்க குணமே அப்படித்தான், அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ எதையும் காதல வாங்கிக்காத அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்றது, இதை ஒரு புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்பா, போட்ட விதை முளைக்கத்தானேப்பா செய்யும். அம்மாவை பத்தி பேசுறது,
அவங்க மனசுல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி தானே சூர்யா மனசுலயும் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என்னம்மா நீ அப்படின்னு உன் குரலை வசதிப்பாரு, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இல்லையா? எங்க அம்மா மாதிரி இல்லைன்னு இந்த பக்கம் சொன்னேன்னு வையி, அப்பவும் முடிஞ்சு போச்சு. காலங்காலமா தண்ணிக்கும் மேட்டுக்கும் இருக்கிற தவளை மாதிரி தான் பொம்பளைங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு பிறந்த வீடா புகுந்த வீடான்னு முடிவெடுக்க தெரியாம கஷ்டப்படுவாங்க பொம்பளைங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை அது இல்ல. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். பொம்பளைங்களாவது பிறந்த வீடா புகுந்த வீடான்னா பிறந்த வீடு எங்கேயோ இருக்கும், புகுந்த வீடு எங்கேயோ இருக்கும். இங்க இருக்கிறப்ப அந்த வீட்டை பத்தி சொல்லி சமாளிச்சுக்கலாம், அங்க இருக்கிறப்ப இந்த வீட்டை பத்தி சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா புருஷன் நிலைமை இருக்கே, அப்பப்பா நினைச்சாலே கஷ்டம்டா. ஒரு வீட்டோட சின்ன ஹாலுக்குள்ள இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் பொண்டாட்டி ஆன் த ஸ்பாட்ல முடிவை சொல்லுன்னு ரெண்டு பேருமே டிமாண்ட் பண்ணுவாங்க. ரண வேதனை. அதனால எப்போதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாம இருந்துரு. அதுதான் உன் லைஃபை ரொம்ப தூரம் ரன் பண்ண வைக்கும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையாப்பா? புரிஞ்சுதுப்பா. பொய் சொல்லாத. இல்லப்பா, நிஜமாவே புரிஞ்சுது. இது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதுப்பா. இத நீ புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். தன்னால புரிஞ்சுக்குவ. அதுக்கு முன்னால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாம இரு. அப்படி இருந்தீனாவே நீ நிறைய விஷயத்த புரிஞ்சுக்குவ, கத்துக்குவ. ஓகே, வா போலாம். நிம்மி, நிம்மி வா. என்னங்க? கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஃப்ரெண்டை பார்க்க வெளியில போறேன். டிஃபன் எடுத்து வை. சரி, உட்காருங்க. மீனாக்கா, டிஃபன் ரெடியா இருக்கா? இருக்குமா, இட்லி இருக்கு. மீனா, அந்த குழம்பு எடுத்து சூடு பண்ணுமா. குழம்பு எடுத்து சூடு பண்ணு சீக்கிரம். சரிம்மா. இதை எடுத்துட்டு வை. நிம்மி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சட்னி ஊத்து. இல்ல, அம்மா ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க இன்னும் செஞ்சு முடிக்கல நினைக்கிறேன். இல்லங்க, செஞ்சுட்டாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் வெளியில போகணும் நிம்மி. ஊத்து. அட, சட்னி ஊத்து நிம்மி. சரி, இருங்க. ஃபைல் எங்க? ஓ, இங்க இருக்கா ஃபைல். என்னங்க பாக்குறீங்க? இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் ஒன்னு சரி கட்டணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டணும். அதுக்கு தான் எடுத்துட்டு போறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரான்னு சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்லல. வீட்ல பாத்தீங்களா, தடபுடல ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மி, நமக்கு அதுக்கும் ஒண்ணும் இல்ல. நான் சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற. அப்படி இல்லங்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க.
சுந்தரி வீட்டு மருமகனை தாம் மகனை தத்தெடுத்துக்குவாங்களா? அப்ப நாமெல்லாம் என்ன தெருவுல நிக்கிறதா? நிம்மி, நான் வேலை பார்க்கணும், ஃபைல் எல்லாம் சரி பார்த்துட்டு டைமுக்கு போகணும். ஏங்க நீங்க போங்க, நான் வேண்டான்னு சொல்றேன். இத கூட நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இப்ப நம்ம தனியா பேசிட்டு இருந்தா அவங்க தப்பா நினைப்பாங்க. நீயும் போய் அவங்க கூட மாட ஒத்தாசைய வேலை செய். என்ன கூட மாடவா? நான் என்ன உங்களுக்கு எடுப்புடியா? அவங்க மருமக வந்திருக்கான்னு அவங்க வேணா ரெக்க கட்டிட்டு பறக்கலாம். ஆனா நான் போய் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. தப்பா நினைச்சுக்க போறாங்க நிம்மி. அவங்க வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. நிஜமாவே எனக்கு பிடிக்கலங்க. போய் தொலைஞ்சவங்க அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்ப திரும்ப வந்தாங்க? ச்சே, எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க. நிம்மி, வாங்க. எங்க போயிருந்தீங்க? இங்கதான் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி. மாப்பிள வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. சூட ஆப்ப ரெடியா இருக்கு, வந்து உட்காருங்க. உட்காரு திவ்யா. மீனா, இங்க வாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வா. இது பாய எடுத்துட்டு எடுத்துட்டு வா, ஆப்ப எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. இந்தாங்க திவ்யா, நீ என்னம்மா? உட்கார்ந்து சாப்பிடு இல்லம்மா, நான் திவ்யா. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அவருக்கு வைங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ அத்தா, என்னத்த? சாப்பிடுங்க மாப்பிள. திவ்யா என்ன பாத்துட்டு இருக்க? பாய ஊத்து. மீனா, இன்னும் கொஞ்சம் சூடா போட்டுட்டு வா மாப்பத்தை. போதும் போதும். எப்படி இருக்கு மாப்பிள? சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. சீக்கிரம் வா. போதும் அத்தை. சாப்பிட முடியாது இருக்கட்டும் மாப்பிள, அத்தை. இன்னும் 2 ஆப்பம் சாப்பிடுங்க. சீக்கிரம் வா, எடுத்துட்டு வா. அத்தை, வேணாம் அத்தை. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிட்டுதானே இருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னமோ மருமகன் இப்பதான் புதுசா வீட்டுக்கு வந்த மாதிரி ஓவரா தான் துள்ளி குதிக்கிறாங்க. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சா மாதிரி. எதை பண்ணாலும் இவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணு புள்ளைய கலைக்கிற வரைக்கும் போவாங்க, இல்லைன்னா மருமகனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இப்படி ரெண்டும் கிட்டனா இருந்துதான் வீணா போறது. திவ்யா, பாய ஊத்து. ஊத்துறேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஃபைல பாத்துட்டு இருங்க. ஷோ, நல்லா சாப்பிடுங்க. 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 ஹலோ. பிரபுதான் பேசுறேன். என்ன சொல்றீங்க? எப்போ? என்னாச்சு? அப்படியா? என்னங்க சரி, நான் வந்துடுறேங்க. உடனே கிளம்பி வரேன். என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னன்னு சொல்லுங்க. அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரோ? அச்சச்சோ. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? ஐயோ, பிரபு, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அத்தை, கார் டிரைவர் இருக்காருல்ல? இப்பதான் டிரைவரை வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிட்டேனே மாப்பிள. மாப்பிள நீங்க எனக்கு பயப்படாதீங்க. வேற ஓட்ட தெரியாதே. சரி, ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க. கவலைப்படாதீங்க மாப்பிள. என்னங்க மாமா கொன்னு ஆகாது, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஹலோ மாமா, பயப்படாதீங்க. ஹலோ, வீட்டுக்கு தைரியமா இருங்க மாமா. ஒண்ணும் இல்ல சார். இப்ப நான் ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஒண்ணு ஆகாது மாப்பிள, பதட்டப்படாதீங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது. அத்தை, கொஞ்ச நேரத்துல கால் டாக்ஸி வந்துரும். நான் அட்ரஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க மாப்பிள. கவலைப்படாதீங்க மாமா. டென்ஷன் ஆகாதீங்க மாப்பிள, ஒண்ணு ஆகாது. இப்படி எல்லாரும் பேசி அவரை ஒரு மாதிரி ஆக்காதீங்க. பிரபு, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. வெளில போய் கூட நிக்கலாம். இன்னும் கால் டாக்ஸி 10 மினிட்ஸ்ல வந்துரும். இப்பதான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீங்களும் நிம்மி அங்க போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே உடனே அங்க வரோம். சரி, வாங்க வெளில நிப்போம். வாங்க. வாங்க. வா போய் பாப்போம். இந்தாங்க மாப்ள, தண்ணி குடிங்க. கொடுங்க. இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அத்த, மதி இல்ல? மதி கடைக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. என்ன விஷயம் மாப்ள? இல்ல, மதி ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லியிருந்தா, அதான் வந்தேன். மதி உங்களை இங்க வர சொல்லியிருந்தாளா? என்ன விஷயம்? தெரியலையே அத்த. சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். நான் காபி போட்டு கொண்டு வரேன். அத்த, வேண்டாம் வேண்டாம். நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். மதி வர சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லப்பா, அவ வரத்துக்குள்ள காபி சாப்பிடலாமே. இதோ அவளே வந்துட்டாளே. என்ன மதி, மாப்பிள்ளை எங்க வர சொல்லிருக்க? என்ன விஷயம்? என்ன மதி, வர சொல்லியிருந்த?
பாபு, சோமுக்கு நீ பணம் கொடுத்திருக்கியா? இல்ல மதி, அது வந்து என்னன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தயவு செஞ்சு மறைக்காத, சொல்லு. என்னம்மா என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? இவர் அந்த ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காருமா. 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆள் கிட்ட இருந்து இவர் என்ன வாங்கிட்டாராம் அப்படின்னு அந்த மனுஷன் அசிங்க அசிங்கமா பேசுறாரு. கேவலமா இருக்கு. என்ன மாப்பிள்ள இது? ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் அத்தை. அவர் ஏதோ தப்பா சொல்லியிருக்காரு. நான் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா சோமு இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அதனாலதான் போய் தொலைட்டோன்னு கொடுத்தேன். உன்னை யார் பாபு பணம் கொடுக்க சொன்னா? நீ எப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? சாரி மதி, இது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காதேன்னு நினைச்சேன். மத்தபடி உங்ககிட்ட மறைக்கணும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. சோமு என்னை பார்த்து பேசினப்போ எனக்கு அவன் சூர்யா கல்யாணத்துல நடந்துகிட்டு தான் ஞாபகம் வந்தது. நம்ம கல்யாணத்திலேயே வந்து உட்காந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா எல்லாருக்குமே கஷ்டமாயிடும்ல. சரி, அதனாலதான் 5 லட்ச ரூபா போனா போதுன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தேன். இனிமே அவன் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான். என்ன வரமாட்டாரு? வந்தாச்சு. என்ன மதி சொல்ற? ஐயோ, அவங்கள பத்தி உனக்கு துளி கூட தெரியல. அவங்க 5 லட்ச ரூபாவோட போற ஆளுங்க கிடையாது. நீ பணம் கொடுப்பேன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமே உன்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியும் தான் யோசிப்பாங்க. அம்மாவும் பையனும் சாதாரண ஆளுங்க கிடையாது. இல்ல மதி, அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவானா. கிழிச்சாரு. அப்படி போறவர் தான் நான் உன் கல்யாணத்துக்கு என்ஓசி தரேன், நீ ஏன் கல்யாணத்துக்கு என்ஓசி தரியான்னு கேட்பாரா? அவங்கள திருந்துற ஜென்மமே கிடையாது. நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுங்கள பணம் பேயுங்க. பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சாரி மதி, நிஜமா நான் இது எதிர்பார்க்கல. பணம் கொடுத்தா அவங்க போயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். சாரி மதி, இனிமே உன்னை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிரு. இப்ப அது பிரச்சனை இல்ல. அவங்க திரும்ப திரும்ப பணம் கேட்டு வந்து நிப்பாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போற? ஆமாப்பா, அந்த பாஞ்சாலி ஒரு பணத்தாசை பிடிச்ச பிசாசு. அதுவும் ஓசியில கிடைக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப நீங்க அவளுக்கு பணத்தாசையே காமிச்சு விட்டுட்டீங்க. இனிமே அவளை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, அவங்க பணம் வாங்கியிருக்காங்க. சொன்னபடி நடந்துக்கிறாங்களான்னு பாப்போம். இல்லைன்னா வேற என்ன வழின்னு யோசிக்கலாம். ஆனா சத்தியமா சொல்ற மதி, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உன்கிட்ட மறைக்காம சொல்லிடுறேன். எனக்கு நீ பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே உன் மேல எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? என்ன வச்சு நீங்க 2 பேரும் மாறி மாறி வியாபாரம் பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா புத்தி இல்ல? இவ்வளவு கீழ்த்தரமா ஏன் பாபு நடந்துக்கிற? ஐயோ மதி, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுமா? ஆரம்பிச்சு வச்சுட்ட. இனிமே அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. மதி, அவங்கள பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது மதி. என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். மதி, மாப்பிள்ளதான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. அவங்கள பத்தி இவருக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறப்போ உன்னாலே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அவங்க குணத்தை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்னெல்லாம் நாடகம் போட்டாங்க. ரஞ்சனி, பனிமலர்னு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள அவங்க கூத்தடிக்கல. அவங்க கேடு கட்டுவாங்கம்மா. மாப்பிள்ள பாவம், அவங்கள பத்தி அவருக்கு அவ்வளவா தெரியாது. ஆமா மதி, மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்கள பத்தி நமக்கு தெரியும் இல்ல. எங்க எல்லாரையும் விட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எதுக்கு நீ மாப்பிள்ளைய தப்பு சொல்ற? விடு. அதான் இனிமே உன்னை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. சரி விடு, என்ன பண்ணி தொலைறது? இவ்வளவு தூரம் பட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்திர வேண்டிதான். பாபு, இனிமேலாவது தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லு. சாரி மதி,
இனிமே உன்கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன் போதுமா? சரி. சரி மதி, ஓகே பாபு. நான் கிளம்புறேன். வரேன் அத்தை. போயிட்டு வாங்க வரேன் பாட்டி. சரிப்பா.